ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. செங்குன்றம் அருகே சுங்கச்சாவடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் பாமக எம்எல்ஏ போராட்டம். மாநாட்டிற்கு சென்று திரும்பிய வாகனங்களுக்கு நள்ளிரவில் சுங்க கட்டணம் கேட்டு அனுமதிக்க மறுத்ததால் வாக்குவாதம். வன்னிய சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஞாயிறன்று பூம்புகாரில் மகளிர் மாநாடு அக்கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதிலும் இருந்து வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டிற்கு கட்சி நிர்வாகிகள் வாகனங்களில் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் பாமக முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் தலைமையில் அக்கட்சியினர் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநாட்டிற்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் திரும்பிய வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் கேட்டு சுங்கச்சாவடி ஊழியர்கள் அடாவடி செயலில் ஈடுபட்டதாகவும் வாகனத்தில் இருந்த பெண்களை ஆபாசமாக பேசியதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து கட்சி மாநாடுகளும் வாகனங்கள் கட்டணமின்றி இயக்கப்பட்டு வரும் நிலையில் நல்லூர் சுங்கச்சாவடியில் நள்ளிரவில் வந்த வாகனங்களை அனுமதிக்காமல் ஊழியர்கள் அலைக்கழித்ததாக புகார் தெரிவித்தனர். மேலும் நள்ளிரவில் பெண்களை அலைக்கழித்த சுங்கச்சாவடி ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அப்போது தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். இதனை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் சுங்கச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மகளிர் சங்கத்தினுடைய மாநாடு பூம்புகார் நகரத்திலே நடந்தேறியது. அந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அதே போல் இங்கே கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பகுதியிலிருந்து மாநாட்டுக்கு செல்லும் போது எந்த விதமான பிரச்சனை இல்லை. இங்கேருந்து 15 டோல்கேட்டு பூம்புகார் வரைக்கும் இருக்குது. எந்த டோல்கேட்லையும் யாரும் அவங்கள மறிக்கல, பணம் கேட்டு பண்ணல. எல்லா மாநாடுகள் எந்த கட்சி மாநாடு நடந்தாலும் அது இயல்பாக மாநாடுன்னும் போது எல்லாரையும் விட்டுருவாங்க. இதுதான் வழக்கம். இங்கே வேணும்னாலே ஒரே ஒரு பையன் அவங்க கூட சில பேர் சேர்ந்து இரவு 3 மணிக்கு வந்த ஒரு 5 வாகனங்களை தனியாக ஒரு வாகனம் முதல் வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி வந்திருக்கு. முதல் வந்த வாகனத்தை பெண்கள் முழுக்க வந்த அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி பணம் கேட்டிருக்காங்க. நாங்கள் போகும்போது பணம் கேட்கல, எந்த டோல்கேட்லேயும் பணம் கேட்கல, இப்போ கேட்குறீங்களா மாநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்கள ஆபாசமாக பெண்கள் என்றும் பாராமல் ஆபாசமாக குழந்தைங்கள்லாம் கை குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. 1 மணி நேரம் இங்கே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் யார் இன்சார்ஜ் சொல்லிட்டு மணின்னு ஒரு பையன்கிட்ட ஃபோனை போட்டு, தம்பி சின்ன விஷயத்த இரவு நேரத்தில் அதுவும் பெண்கள் போகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, தவறு இந்த மாதிரி பண்ணக்கூடாது தம்பின்னு சொல்லி நான் பேசுகிறேன். அவர் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் போகக்கூடாதுன்னு சொல்லி தகுறாரு. மறுபடியும் ஃபோன் கொடுனாக்கா ஃபோன் வாங்க மறுக்கிறார். இது 3 மணிலேருந்து 4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் அவங்க வண்டியை பிளாக் பண்ணிருக்காங்க. எல்லாம் அதெல்லாம் விட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சு காவல்துறை தலையிட்டு இவங்க இந்த வாகனங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. காவல்துறை அவங்க எதிர்த்து நீங்கள் அனுப்பக்கூடாது, எங்கள் டோல்கேட்லேருந்து நீங்கள் எப்படி அனுப்பலான்னு காவல்துறை இந்த பசங்க இந்த குண்டர்கள் மிரட்டக்கூடிய ஒரு நிலைமை. அப்புறம் காவல்துறை அவங்க கெஞ்சி தான் காவல்துறை அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனால் இவனுங்க அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் குண்டர்கள் இருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சொல்லி நைட்டு ஏற்பட வேண்டிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்த்தது காவல்துறை. அதுக்கப்புறம் காலையில் எனக்கு சொன்னாங்கன்னா அப்போ பூம்புகாரில் இருந்தால் அதுக்கப்புறம் தகவல் சொல்லி இந்த மாதிரி கேட்டாகணும்னு சொன்னாங்க. அதனால் வந்தோம். இதை நாங்கள் சாலை மறியல் பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. மக்கள் எல்லாம் நம்ம உள்ளூர் மக்கள் தான், யாரும் பாதிக்கக்கூடாது. இது இந்த சாலை ஆந்திராவை இணைக்கும் சாலை. இதனால் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என்ன பாதிப்புன்றது எங்களுக்கும் தெரிந்து அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இதை பெரிதுபடுத்தாமல் காவல்துறை டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வந்தாங்க. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இனிமேல் எங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல், இப்படிப்பட்ட மிரட்டல், பெண்கள் மீது அவர்கள் அந்த வன்மம் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறோம்.
சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் நைட்டு இந்த பிரச்சனை காரணமானவர்களோ அவங்கள வந்து இந்த இடத்துல வேலையில் வச்சிருக்கக்கூடாது, அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். அதை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய டோல்கேட் நிர்வாகம் நடந்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி. இல்லை நாங்கள் குண்டர்களை வச்சுக்கிட்டு வரவங்களாம் மிரட்டோம்னு சொன்னால் பாட்டாளி மக்களுடைய போராட்டம் வேறு வடிவிலே அழுத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.